பாலிவுட் முன்னணி நடிகராக வலம் வரும் அக்ஷய் குமார் திரைக்கு வருவதற்கு முன்னாடி தனக்கு வைக்கப்பட்டிருந்த ராஜீவ் ஹரி ஓம் பாட்யா என்ற பெயரை மாத்தி அக்ஷய் குமார்னு வச்சுக்கிட்டாரா. ராஜீவின் தந்தை ஒரு ராணுவ அதிகாரி. தனது அப்பாவை பார்த்து ராணுவத்தில் சேர வேண்டும் என்று ஆர்வம் கொண்ட அக்ஷய் குமார் சிறு வயசுல இருந்தே கராத்தே, குத்துச்சண்டை போன்றவற்றில் வெளிநாடுகளுக்கு சென்று ஆர்வத்தோட கத்துக்கிட்டாரா. பிறகு கனடாவில் குடியுரிமை பெற்று அங்கு கொஞ்ச காலம் வசிச்சிருக்காரு. சினிமாவின் மீது ஆர்வம் கொண்ட இவர் மீண்டும் இந்தியா வந்து நடிகராகும் கனவுடன் சிறு சிறு கதாபாத்திரங்களை நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. முதல்ல அஜய் என்ற ஹிந்தி திரைப்படத்துல சிறு கதாபாத்திரத்துல நடிச்சாரா. கராத்தே கற்றிருந்த அவருக்கு கராத்தே மாஸ்டராகவே நடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சா. இதையடுத்து ஹீரோவாக சுகந்த்னு 91ல படத்துல அறிமுகமாகி ஹண்ட்ரட்ஸ் திரைப்படங்களுக்கு மேல நடிச்சு தனக்கென தனி ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டு பாலிவுட்ல வலம் வந்துட்டு இருக்காரு. சமீபத்துல இவரது நடிப்புல வெளியான படே மீனா சோட் மீனா, சர்ஃபிரான் திரைப்படங்கள் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இந்நிலையில பேட்டி ஒன்றுல அக்ஷய் குமார் தனது ராஜீவ் ஹரி ஓம் பாட்யா என்ற பெயரை அக்ஷய் குமார் ஓம் பாட்யா அப்படின்னு மாற்றிக்கிட்டதை பத்தி பேசியிருக்காரு. நான் நடிச்ச முதல் படம் ஆஜ். அதில் தனது கதாபாத்திரத்தின் பெயர் அக்ஷய் குமார். அப்பெயரை கொண்ட நான் திரையுலகத்துல காதல் பதிச்சேன். அப்புறமா எனக்கு மிகவும் பிடிச்சிருந்துச்சு. அதனால அக்ஷய் குமார்னு பெயரை மாத்திக்கிட்டேன். இதற்கு பின்னால வேற எந்த ஆன்மீக காரணம்லாம் இல்லை. என் அப்பா மற்றும் வீட்டுல ஏன் பெயரை மாத்தின அப்படின்னு கேட்பாரு. அவங்களுக்கு நான் இதே பதில தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தின உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.